வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம் அத்தியாயம் 34 போய்விடுங்கள். ஐயோ பிசாஸ் என்ற பீதி நிறைந்த குரல் வந்த திசையை நோக்கி வந்தியத்தேவன் விரைந்தோடினான். ஓடும்போதே அவன் உள்ளத்தில், இது மணிமேகலையின் குரல் அல்லவா? இவள் எதற்காக இந்நேரத்தில் இங்கு வந்தாள்? எதை பார்த்துவிட்டு இப்படி அலறினாள்? பிசாஸ் என்பதொன்று இருக்க முடியாது. பின் என்னவா இருக்கும்? குரலில் உண்மையான பயம் தொனித்ததே. அவளை இப்போது நாம் அணுகிச் செல்வதிலிருந்து ஏதாவது தொல்லை ஏற்படுமோ? அவளுடைய தமையனோ நம்மை கடித்து தின்றுவிட வேண்டும் என்றிருக்கிறான். ஆதித்த கரிகாலர் வெறி கொண்டிருக்கிறார். பழுவூர் ராணி மனத்தில் என்ன வஞ்சகம் வைத்திருக்கிறாளோ ஒன்றும் தெரியவில்லை என்ற எண்ணங்கள் துரிதமாக தோன்றி மறைத்தன. இப்படி உள்ளத்தில் கலக்கம் இருந்தபடியால் அவன் கவனக்குறைவு அடைந்திருந்தான். திடீரென்று ஒரு பன்னீர் மரத்தின் வேர் தடுக்கி தரையில் விழுந்தான். மேல் துணியின் தலைப்பு பக்கத்தில் இருந்த பூம்புதரில் சிக்கிக் கொண்டது. விழுந்தவன் சமாளித்து எழுந்து உட்கார்ந்து அங்கவஸ்திரத்தை மெல்ல எடுக்க முயன்றான். எத்தனையோ பகைவர்களும் சதிகாரர்களும் செய்ய முடியாத காரியத்தை இந்த சிறிய மரத்தின் வேர் செய்துவிட்டதே, நம்மை கீழே தள்ளிவிட்டதே. இது ஏதேனும் அவசகுணத்துக்கு அறிகுறியோ? அல்லது நம்மை ஆபத்துக்குள்ளாக்காமல் இந்த மரவேர் தடுத்தாட்கொள்கிறதோ? இதை எண்ணி வந்தியத்தேவன் தனக்குத்தானே புன்னகை புரிந்து கொண்டான். அச்சமயம், மா, அம்மா, எங்கே இருக்கிறீர்கள் என்றொரு குரல் கேட்டது. அது சந்திரமதியின் குரல். இங்கே தானடி இருக்கிறேன், அள்ளிக்குளத்தின் அருகில் இருக்கிறேன், சீக்கிரம் வா என்றது மணிமேகலையின் குரல். காலடி சத்தங்கள் கேட்டன. காலில் அணியும் நூபுரங்களின் இனிய ஒளிகளும் கேட்டன. அள்ளிக்குளம் என்று மணிமேகலை கூறியது அந்த பூங்காவனத்தின் மத்தியில் செய்குன்றத்தின் அருகில் இருந்த சிறிய பளிங்குக்கல் தடாகத்தை தான். அந்த குளம் அள்ளிப்பூவின் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் சில அள்ளிக்கொடிகளும் செங்கழுநீர் கொடிகளும் இருந்தன. அச்சமயம் சில மலர்களும் இருந்தன. இந்த அள்ளிக்குளத்தை முன்னமே வந்தியத்தேவன் பார்த்திருந்தான். அதன் அருகிலேதான் அவனும் விழுந்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக அப்பெண்கள் இருவரும் அவனை கவனிக்கவில்லை. பகல் வேளையாக இருந்து அவர்கள் அவன் விழுந்ததை பார்த்திருந்தால் கலகலவென்று சிரித்து அவனுடைய மானம் போகும்படி செய்திருப்பார்கள். இப்போது மணிமேகலையின் துணைக்கு சந்திரமதி வந்துவிட்டபடியால் அந்த பெண்களுக்கு தெரியாமலேயே அவன் அங்கிருந்து நழுவி போய்விடலாம். இதற்கிடையில் அந்த பெண்களின் பேச்சு அவன் காதில் விழுந்தது. அம்மா, எதை கண்டு பயந்தீர்கள்? ஏன் அப்படி கூச்சலிட்டீர்கள் என்றாள் சந்திரமதி. அடியே, அந்த மதில் சுவரை பாரடி. அதன் மேலே ஏதோ தெரிந்தது. தலையில் ஜடையும் முகத்தில் தாடியும் மீசையுமாக ஒரு உருவம் தெரிந்தது. அதன் கழுத்தில் சொல்ல பயங்கரமாக இருக்கிறதடி. மண்டை ஓட்டு மாலை ஒன்று அணிந்திருந்தது. நான் கூச்சலிட்டதும் அது மறைந்து விட்டது என்றாள் மணிமேகலை. நன்றாயிருக்கிறது இளவரசி, தங்களுடைய மனபிராந்திதான் அது. பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. இவ்வளவு உயரமான மதில் சுவரின் மேல் யாரும் வந்து உட்கார்ந்திருக்கவும் முடியாது என்றாள் சந்திரமதி. இல்லையடி, என் மனபிராந்தியில் அப்படி பேய் பிசாசு ஒன்றும் தோன்றுவது வழக்கமில்லை. ஆமாம், மனிதனையொத்த வடிவழகரின் முகம்தான் உங்கள் கனவிலும் நனவிலும் தோன்றுவது வழக்கம். சிச்சி, இப்போது கூட உனக்கு விளையாட்டா? பின் எப்போது விளையாடுவது? முன்மாலை நேரத்தில் பூங்காவனத்தின் அள்ளிக்குளத்தின் அருகே வந்து காத்திருக்கிறீர்கள். முல்லை மலர்களின் மனம் கம் என்று வீசுகிறது. ஆனால் பாவம் என்ன செய்கிறது? தாங்கள் வல்லத்து இளவரசரை எதிர்பார்த்து கொண்டிருக்க மீசையும் தாடியும் உள்ள பிசாசு வந்து சேர்கிறது. போதும் போதாதற்கு நீயும் வந்து சேர்கிறாய். என்னை பார்த்துவிட்டு தான் அந்த பிசாசு பயந்து ஓடிவிட்டதோ என்னமோ. கடம்பூர் அரண்மனை பணிப்பெண் சந்திரமதியை கண்டால் பேய் பிசாசுகள் பூதங்கள் வேதாளங்கள் எல்லாம் பயந்து ஓடிவிடும் என்பது உலக பிரசித்தமாயிற்றே. சந்திரமதி, உன் வேடிக்கை பேச்செல்லாம் இப்போது வேண்டாம். உண்மையாகவே நான் மதில் சுவரின் மேல் கோரமான ஓர் உருவத்தை பார்த்தேன். நீ நம்பாவிட்டால் வேண்டாம். நீ போன காரியம் என்ன ஆயிற்று சொல். போன காரியம் பலிக்கவில்லை இளவரசி. ஏன்? காஞ்சி இளவரசரும் கடம்பூர் இளவரசரும் தான் அங்கே கூடி கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளத்து இளவரசரை காணவே காணோம். ஒருவேளை அவரையும் எங்கேயாவது அனுப்பி வைத்து விட்டார்களா என்ன? அப்படியும் தெரியவில்லை. தங்கள் தந்தையும் பல்லவரும் தான் மலையமான் அரசரை எதிர்கொள்ளப் போயிருக்கிறார்கள். இடுமன்காரியை கேட்டேன். இன்று சாயங்காலம் கரிகாலர் வல்லத்தரசர் மீது ஏதோ எரிந்து விழுந்தாராம். அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது. எல்லோர் பேரிலும் எரிந்து விழுகிறார். பிறகு, இன்றைக்கு இனிமேல் என் முகத்தில் விழிக்காதே, நாளை பொழுது விடிந்த பிறகு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். பின்னர் அவர் எங்கே போயிருப்பார் என்றாள் மணிமேகலை. இந்த மாளிகை மதில் சுவருக்குள்ளே தான் எங்கேயாவது அலைந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் சொன்னேன், ஒருவேளை அவரே பிசாசு போல் வேஷம் போட்டுக்கொண்டு தங்களை பயமுறுத்தினாரோ என்று. இல்லை, இந்த அரண்மனையில் வேஷக்காரர்கள் பலர் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர் வேஷம் போட்டு ஏமாற்றுகிறவர்கள்ல. இப்படித்தான் நம்மை போன்ற அவளை பெண்கள் புருஷர்களை நம்பி ஏமாந்து போவது வழக்கம் என்றாள் சந்திரமதி. சரி, அப்படியே இருக்கட்டும். நீ மறுபடியும் போய் தேடிப்பார். அரண்மனை மதில்களுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்க வேண்டும். இடுமன்காரியையும் தேடி பார்க்க சொல். இளவரசி, அந்த இடுமன்காரியை கண்டால் எனக்கு பிடிக்கவே இல்லை. விழித்து விழித்து பார்க்கிறான். அவனிடம் எனக்கு பயமாக கூட இருக்கிறது. பேய் பிசாசுக்கு பயப்படாதவள் இடுமன்காரிக்கு பயப்படுகிறாயே. போனால் போகட்டும். அவனிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதே நல்லது.
நீயே இன்னொரு தடவை போய் தேடி பார்த்து விட்டு வா. அதுவரையில் நான் இங்கேயே இருக்கிறேன். மறுபடியும் அந்த பிசாசு இங்கு வந்தால் உன் பெயரை சொல்லி விரட்டி அடித்து விடுகிறேன். சந்திரமதி அங்கிருந்து போவதற்கு அறிகுறியான நூபுரத்தின் மெல்லிய ஒளி கேட்டது. மேற்கூறிய சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனுடைய மனத்தில் பற்பல எண்ணங்கள் தோன்றின. சுவரின் மேலிருந்து எட்டி பார்த்த பிசாசு யாராயிருக்கும் என்று யோசித்தான். ஆழ்வார்க்கடியான் காலாமகனுடைய வேடம் தரித்து வந்து தன்னை காப்பாற்றியது அவன் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அந்த வீர வைஷ்ணவனாகவே இருக்குமோ? தஞ்சாவூரிலிருந்து தனக்கு ஏதேனும் முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறானோ? இங்குள்ளவர்களுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்க அப்படி வேஷம் தரித்து வந்திருக்கிறானோ? மணிமேகலை தன்னை பார்க்க இவ்வளவு ஆவல் கொண்டிருப்பதன் காரணம் என்ன? எதற்காக தோழியை அனுப்பி தேடி அழைத்துக் கொண்டு வரச் சொல்கிறாள்? அவன் விஷயத்தில் மணிமேகலையின் மனோநிலை அவனுக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. அதனாலேயே அவள் அருகில் அதிகமாக நெருங்காமல் இருந்து வந்தான். கந்தமாறனுடைய பகைமையை இன்னும் தூண்டிவிடாமல் இருக்கவும் விரும்பினான். ஆயினும் இப்போது இந்த நந்தவனத்தில் வந்து தனிமையில் உட்கார்ந்து கொண்டு அவனை அழைத்து வரச் சொல்லியிருக்கிறாள். ஏதோ முக்கியமான காரியம் இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலான காரியத்தில் இறங்கி இருக்க மாட்டாள். பாவம், அவளுக்கும் ஏதாவது சங்கடம் நேர்ந்திருக்கிறதோ என்னமோ. அல்லது நந்தினி அவளிடம் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாம். கடவுளே, இங்கே இந்த கடம்பூர் அரண்மனையில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் மனத்தில் ஏதோ ஒன்றை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்னால் மணிமேகலை கூறியது ரொம்ப உண்மை. எல்லோருமே வஞ்சக வேஷதாரிகள். இவர்களுக்கு மத்தியில் இந்த பேதை பெண் அகப்பட்டு கொண்டு திண்டாடுகிறாள். பழுவூர் ராணி இந்த பெண்ணை எந்த தீய காரியத்துக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறாளோ தெரியவில்லை. ஆம், மணிமேகலையின் மனத்தில் ஏதோ சந்தேகம் தோன்றியிருக்க வேண்டும். ஏதோ ஒரு அபாயத்தை அவள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆகையினாலேயே அவள் தன்னுடைய உதவியை நாடுகிறாள். அந்த கள்ளம் கபடமற்ற பேதை பெண் முன்னொரு சமயம் தனக்கு செய்த உதவியை வந்தியத்தேவன் நினைத்து பார்த்து கொண்டான். அவளுக்கு உண்மையாகவே ஏதேனும் துன்பம் நேர்ந்திருந்து தன்னுடைய உதவியை கோருவதாய் இருந்தால் அதை மறுப்பது நன்றி கொன்ற பாதகம். எப்படி இருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சந்திரமதி போய்விட்டாள். மணிமேகலை தனியாக இருக்கிறாள். யார் கண்டது? அவளுடைய உதவி அவனுக்கு மறுபடியும் தேவையாயிருக்கக்கூடும். அவளுடைய சகாயத்தினால் இந்த சூழ்ச்சி குடிக்கொண்ட அரண்மனையை விட்டு போக முடிந்தால் கூட நல்லதுதான். எதற்கும் அவளிடம் இச்சமயம் போய் கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அள்ளிக்குளத்தின் கரையில் இருந்த பளிங்குக்கல் மேடையில் மணிமேகலை உட்கார்ந்திருந்தாள். மேகங்கள் சூழ்ந்திருந்த வானத்தில் ஆங்காங்கு சில நட்சத்திரங்கள் சுடர்விட்டு ஒளிர்ந்தது போல் அள்ளிக்குளத்திலும் அடர்த்தியாக படர்ந்திருந்த இலைகளுக்கு மத்தியில் மலர்கள் தலைதூக்கி நின்றன. சுற்றிலும் சூழ்ந்திருந்த இருளில் இரவில் பூக்கும் அம்மலர்களின் வெண்மை நிறம் நன்கு எடுத்து காட்டப்பட்டது. அள்ளிக்குளத்துக்கு அப்பால் முல்லை புதர்களில் பாதி மலர்ந்த பூக்களும் மொட்டுகளும் நீல நிற விதானத்தில் முத்துக்களை பதித்தது போல் காட்சி தந்தன. இதை பார்த்து கொண்டிருந்த மணிமேகலை தனக்கு பின்னால் காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மிக சமீபத்தில் வந்திருந்த உருவத்தை கண்டு அவசரமாக எழுந்தபோது கால் தடுமாறி பின்னால் இருந்த குளத்தில் விழப்போனாள். ராஜகுமாரி, நான் தான் என்று கூறிக்கொண்டே வந்தியத்தேவன் மணிமேகலையை தாங்கி பிடித்து கொண்டான். மணிமேகலையின் உடல் சிலிர்த்தது. இயற்கையாக ஏற்பட்ட கூச்சத்தினால் அவனுடைய கரங்களை பற்றி அப்பால் தள்ளிவிட்டு தன்னை விடுவித்துக் கொள்ள பார்த்தாள். ஆனால் அதற்கு வேண்டிய பலம் அப்போது அவளுடைய கரங்களில் இல்லை. அந்த முயற்சியில் மறுபடியும் பின்னாலே தான் சாயும்படி நேர்ந்தது. வந்தியத்தேவன் இன்னும் கெட்டியாக அவளை பிடித்து தாங்கி முன்பக்கமாக கொண்டு வந்தான். மணிமேகலை ஒரு பெரும் முயற்சி செய்து தன்னை சுதாரித்து கொண்டு, விடுங்கள், என்னை தொடாதீர்கள் என்று கோபக்குரலில் கூறினாள். வந்தியத்தேவன் அவளை விட்டுவிட்டு, ராஜகுமாரி, மன்னிக்க வேண்டும் என்றான். மணிமேகலை இன்னமும் படபடப்பு நீங்காத தழுதழுத்த குரலில், தங்களை நான் எதற்காக மன்னிக்க வேண்டும் என்று கேட்டாள். திடீரென்று வந்து தங்களை திடுக்கிட செய்ததற்காகத்தான். வந்ததுதான் வந்தீர்கள், எதற்காக என்னை தொட்டு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று மணிமேகலை கேட்ட குரலில் அவள் தன்னை நன்றாக சுதாரித்து கொண்டு விட்டாள் என்பது வெளியானது. தாங்கள் குளத்தில் விழாமல் பிடித்துக் கொண்டேன். அழகாயிருக்கிறது. அன்று ஏரியில் விழுந்து நான் மூழ்கி தத்தளித்த போது இவ்வளவு பரிவு காட்டவில்லையே. இந்த முழங்கால் அளவு தண்ணீர் உள்ள குளத்தில் நான் விழாமல் காப்பாற்றுவதற்கு வந்து விட்டீர்களே, அது என் குற்றம்தான். நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. குற்றமெல்லாம் என்னுடையது. அதெப்படி? தாங்கள் குற்றம் எதுவும் செய்யவில்லை. என் பேரில் ஏதோ கோபத்தினால் இவ்விதமாக சொல்கிறீர்கள். முன்னொரு நாள் தாங்கள் வேட்டை மண்டபத்துக்குள் இருந்து திடீரென்று நான் இருந்த அறைக்குள் புகுந்தீர்கள். அன்றைக்கும் என்னை திடுக்கிட வைத்தீர்கள். அப்போதே நான் கூக்குரலிட்டு தங்களை என் தந்தையிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும். அன்றைக்கு என்னை பெரும் அபாயத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். அதை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அதற்கு தாங்கள் பதில் நன்றி செலுத்திய விதத்தை நானும் மறக்க மாட்டேன். நன்றி கெட்டவர்களே தங்களைப் போல் நான் பார்த்ததே இல்லை. இளவரசி, இது பெரிய அபாண்டம். எந்த விதத்தில் நான் நன்றி கெட்டவன் சொல்லுங்கள்? தங்களை யாரோ கொலைகாரர்கள் துரத்தி வருவதாக போய் சொன்னீர்கள். நான் வேட்டை மண்டபத்திற்குள் போய் பார்த்துவிட்டு வருவதற்குள் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் திருடனை போல் ஓடிவிட்டீர்கள். திருடனை போல் ஓடிவிட்டேன் என்றா சொன்னீர்கள்? திருடனை போல் என்று கூறியது தவறு. திருடனே தான். இளவரசி, அன்று நான் எவ்வளவு இக்கட்டான நிலைமையில் இருந்தேன் என்பது தங்களுக்கு தெரியாது. தெரியாதவர்களுக்கு தாங்கள் தெரியப்படுத்தி இருக்கலாமே. யார் வேண்டாம் என்று தடுத்தார்கள்?
தங்கள் தோழி சந்திரமதி தான். தாங்கள் வேட்டை மண்டபத்திற்குள் சென்றதும் சந்திரமதி இன்னொரு வாசல் வழியாக வந்துவிட்டாள். அவள் கண்களில் படாமல் இருப்பதற்காக யாழ் களஞ்சியத்துக்குள் மறைந்து கொண்டேன். பிறகு அங்கிருந்து மாயமாய் மறைந்து போய்விட்டீர்கள். இல்லை, மச்சுப்படி ஏறி மாடங்களை எல்லாம் தாண்டி மதில் சுவர் மேல் ஏறி குதித்துதான் போனேன். இளவரசி, அன்று என்னை யாராவது கண்டுபிடித்திருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருந்த காரியமும் கெட்டு போயிருக்கும். தங்களுக்கும் வசைச்சொல் ஏற்பட்டிருக்கும். இந்த பேதை பெண்ணை பற்றி தங்களுக்கு எவ்வளவு கவலை! உண்மையாகவே கவலைதான். அப்படியானால் இங்கே தாங்கள் திரும்பி வந்து இத்தனை நாள் ஆயிற்றே, சொல்லாமல் ஓடிப்போன காரணத்தை சொல்லியிருக்கலாமே. அதற்கு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் ஐயா வெறும் வார்த்தை? நான் இருக்கும் திக்கையே தாங்கள் திரும்பி பார்ப்பது கிடையாதே. சகோதரி, நான் தங்கள் சகோதரி அல்ல. தாங்கள் என் சிநேகிதன் கந்தமாறனுடைய சகோதரி. ஆகையால் எனக்கும் சகோதரி. கந்தமாறன் என்னுடைய சகோதரன் அல்ல, தங்களுக்கு அவன் சிநேகிதனும் அல்ல. நம் இருவருக்கும் அவன் கொடிய பகைவன். இளவரசி, அதுதான் தங்களுக்கு தெரிந்திருக்கிறது. சில நாள் முன் வரையில் கந்தமாறன் என் உயிருக்குயிரான நண்பனாக இருந்தான். இப்போது அடியோடு மாறி போயிருக்கிறான். பார்த்திபேந்திரன் எப்போது என் தலைக்கு உலை வைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆதித்த கரிகாலரோ நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுகிறார். இந்த நிமிடம் அன்பாக பேசுகிறார், அடுத்த நிமிஷம் எரிந்து விழுகிறார். எப்போது என்ன ஆபத்து வருமோ என்று எதிர்பார்த்து காலம் கழிக்கிறேன். இந்த நிலைமையில் என்னுடைய நன்றியை செலுத்துவதற்காக தங்களை நான் தேடி வந்தால், ஐயா, தங்களை காப்பாற்றிக் கொள்வதில் தாங்கள் இவ்வளவு ஊக்கமாய் இருப்பது பற்றி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளவரசி, என்னை பற்றி நான் கவலைப்படவில்லை, என் உயிரை பற்றியும் கவலைப்படவில்லை. தங்களுக்கு என்னால் தீங்கு எதுவும் நேராமல் இருக்க வேண்டும் என்றுதான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கவலைப்பட்டு உருகி கொண்டே இருக்கிறீர்கள். ஆண் மக்கள் எல்லோருமே வஞ்சகர்கள் என்று சந்திரமதி சொல்வாள். அது உண்மை என்று இப்போதுதான் நிச்சயமாகிறது. யார் என்ன சொன்னாலும் சரிதான். என் உயிர் உள்ள வரையில் தங்களை நான் மறக்க மாட்டேன். தாங்கள் எனக்கு செய்த உதவியையும் மறக்க மாட்டேன். மணிமேகலை சிறிது சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு, ஐயா, இப்போது தாங்கள் சொன்னதை இன்னொரு தடவை சொல்லுங்கள் என்றாள். 1000 தடவை வேண்டுமானாலும் சொல்கிறேன். என் உயிர் உள்ள வரையில் தாங்கள் செய்த உதவியை மறக்க மாட்டேன் என்று வந்தியத்தேவன் உறுதியுடன் கூறினான். 1000 தடவை சொன்னால் மட்டும் என்ன பயன்? அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்க வேண்டுமல்லவா? எந்த விதத்தில் முயற்சி எடுப்பது? சொல்லுங்கள் இளவரசி. தங்கள் உயிர் உள்ள வரையிலே தானே எனக்கு நன்றி செலுத்துவீர்கள். ஆகையால் தங்கள் உயிரை முதலில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தங்களுக்காக இல்லாவிட்டாலும் எனக்காக காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இளவரசி, இதென்ன? ஐயா, உண்மையை சொல்லுங்கள். சற்று முன்னால் நானும் என் தோழியும் பேசிக் கொண்டிருந்ததை தாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? மன்னிக்க வேண்டும் இளவரசி. ஐயோ பிசாசி என்று தாங்கள் கூவியதை கேட்டு ஓடி வந்தேன். அதற்குள் தங்கள் தோழி சந்திரமதி வந்துவிட்டாள். உங்களுடைய பேச்சு கேட்கும்படி நேர்ந்துவிட்டது. தங்களை எப்படியாவது தேடி பிடித்து அழைத்து வரும்படி அவளை நான் அனுப்பியது தெரியுமல்லவா? காதில் விழுந்தது. அதனாலே தான் தங்களை அணுகி வந்தேன். எல்லா விடில் என் அருகிலும் வந்திருக்க மாட்டீர்கள். அடடா, என்ன கரிசனம்! போனால் போகட்டும். தாங்கள் இவ்வளவு கல்நெஞ்சராய் இருந்தாலும் என் மனம் கேட்கவில்லை. தங்களுக்கு ஆபத்து என்றால் நான் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. இளவரசி, என்னுடைய ஆபத்தான நிலைமை எனக்கு தெரிந்தே இருக்கிறது. எனக்கு தெரியாத புதிய ஆபத்து ஏதேனும் வரப்போகிறதா? ஐயா, இந்த அரண்மனையை விட்டு தாங்கள் உடனே போய்விடுங்கள். என்னை புறங்காட்டி ஓடச் சொல்கிறீர்களா? போர்க்களத்தில் புறங்காட்டி ஓடக்கூடாது. சதிகாரர்களிடமிருந்து தப்பிச் செல்வதில் குற்றம் என்ன? யார் சதிகாரர்கள்? வேறு யார்? கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் தான். அவர்களுக்கு பயந்து நான் இந்த அரண்மனையை விட்டு ஓட முடியாது. என் தமையனால் தங்களுக்கு தீங்கு நேர்வதை அறிந்து நான் அதை சகித்துக் கொண்டிருக்கவும் முடியாது. இளவரசி, கந்தமாறனுடைய காரியங்களுக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாவீர்கள்? என் காரணமாகவே அவனும் பார்த்திபேந்திரனும் தங்களுக்கு தீங்கிழைக்க பார்க்கிறார்கள். தங்களுக்காக நான் துன்பம் அடைந்தால் அது என் பாக்கியம். தாங்கள் செய்த உதவிக்கு பிரதி செய்ததாக எண்ணிக்கொள்வேன். நந்தினி தேவி கூறியது சரிதான். பழுவூராணி தங்களிடம் என்ன கூறினாள்? உங்களிடம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி சொன்னால் கேட்க மாட்டீர்கள், வேறு யுக்தி செய்ய வேண்டும் என்றார். ஐயா, தயவு செய்து தாங்கள் என்னுடன் வாருங்கள். பழுவூராணி தங்களை ஏதோ ஒரு அவசர காரியமாக பார்க்க வேண்டுமாம். அந்த அவசரமான காரியம் என்னவென்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரியும். பழுவேற்றையர் கொள்ளிடத்தை தாண்டும் போது படகு கவிழ்ந்து போய்விட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. நானும் கேள்விப்பட்டேன். தாங்கள் உடனே போய் அதை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு வர வேண்டுமாம். அவ்விதம் தங்களிடம் பழுவூராணி நேரில் கேட்டுக்கொள்ளப் போகிறார். வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு, இதையெல்லாம் என்னிடம் முன்னாலே கூற வேண்டாம் என்று பழுவூராணி எச்சரிக்கவில்லையா என்றான். ஆம். பின் ஏன் இதை பற்றி என்னிடம் சொன்னீர்கள்? என் மனம் குழம்பி இருப்பதுதான் காரணம். ஐயா, சில நாளைக்கு முன்னால் வரையில் நான் கள்ளம் கபடம் அறியாத பெண்ணாயிருந்தேன். யாரை பற்றியும் எவ்வித சந்தேகமும் கொண்டதில்லை. யாரை பற்றியேனும் என் தோழிகள் குறை சொன்னாலும் நம்புவதில்லை. இப்போது எல்லோரையும் சந்தேகிக்கிறேன், எல்லாவற்றையும் சந்தேகிக்கிறேன். என் முகத்தில் விழித்த நேரத்தினால் ஏற்பட்ட விபரீதம் போலிருக்கிறது. ஒரு விதத்தில் அது உண்மைதான். பழுவூர் இளையராணி தங்களை அழைத்து வரும்படி எனக்கு சொல்லி அனுப்பினார். அவருடன் பேசும்போது ஒரு சந்தேகமும் தோன்றவில்லை. எல்லாம் சரி என்று தோன்றியது. இப்பால் வந்ததும் அவர் பேரிலேயே எனக்கு சந்தேகம் தோன்றுகிறது. என்ன சந்தேகம் இளவரசி?
நந்தினி தேவியின் பேரில் தங்களுக்கு என்ன சந்தேகம்? அவரும் சேர்ந்து தங்களுக்கு தீங்கு செய்ய எண்ணுகிறாரோ என்றுதான். இந்த சந்தேகம் ஏன் வந்தது? அவர் எனக்கு என்ன தீங்கு செய்ய முடியும்? அதுவும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பேச்சும் நடவடிக்கைகளையும் யோசித்து பார்த்தால் சந்தேகம் உண்டாகிறது. அடிக்கடி ஒரு நீண்ட வாளை கையில் பிடித்துக்கொண்டு ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணின் கையில் உள்ள வாளை கண்டு நான் அஞ்சுவதில்லை. அதை காட்டிலும் முகத்தில் உள்ள கண்களாகிய வாளுக்கு அஞ்சுவீர்கள். எல்லோரும் சொல்லும் கதைதான் இது. ஐயா, நந்தினி தேவியின் வாளுக்கு மட்டும் தங்களை நான் பயப்பட சொல்லவில்லை. முதலில் தாங்கள் வேட்டை மண்டபத்திலிருந்து நான் இருந்த அறைக்குள் வந்ததை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. கொலைகாரர்கள் சிலர் தங்களை தொடர்ந்து வந்ததாக சொன்னீர்கள். முதலில் நான் அதை நம்பவில்லை. பிறகு வேட்டை மண்டபத்திற்குள் போய் பார்த்தேன். அங்குள்ள மிருகங்களுக்கு பின்னால் சிலர் மறைந்திருப்பதாக தோன்றியது. அவர்கள் தங்களை கொல்ல வந்தவர்களா அல்லது தங்களுடனே வந்தவர்களா என்று எனக்கு அப்போது நிச்சயிக்க முடியவில்லை. அவர்களை பற்றி சொன்னால் தங்களை பற்றியும் சொல்ல வேண்டியதாகும் அல்லவா? எனக்கு தாங்கள் செய்த பேருதவி எவ்வளவு என்பது இப்போதுதான் நன்கு உணர்ந்து கொண்டேன். அதற்காக நான் அந்த விஷயத்தை இப்போது சொல்லவில்லை. சற்று முன்னால் நந்தினி தேவி தங்களை அழைத்து வரும்படி என்னை அனுப்பினார். உடனே ஏதோ அவரிடம் கேட்பதற்காக திரும்பி போனேன். கதவை தாளிட்டு கொண்டிருந்தார். உள்ளே வேட்டை மண்டபத்திலிருந்து பேச்சு குரல்கள் லேசாக கேட்டன. ஐயா, என் சந்தேகத்தை தங்களுக்கு இப்போது நான் சொல்லிவிடுகிறேன். வேட்டை மண்டபத்தில் யாரோ ஆட்கள் வந்து ஒளிந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அவர்களுக்கும் பழுவூர் ராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்றும் சந்தேகிக்கிறேன். வந்தியத்தேவன் இப்போதுதான் நிலைமையின் முக்கியத்தை நன்கு உணர்ந்தான். இன்று ஏதோ விபரீத சம்பவம் நிகழப்போகிறது என்பதாக அவன் உள்ளுணர்ச்சி அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது. மணிமேகலை கூறிய செய்திகள் அவன் உள்ளுணர்ச்சியை உறுதிப்படுத்தின. இளவரசி, எனக்கு தாங்கள் ஒரு உதவி அவசியம் செய்ய வேண்டும். என்னவென்று சொல்லுங்கள். வேட்டை மண்டபத்துக்கு வெளியிலிருந்து சுரங்கப்பாதை மூலமாக வரும் வழி ஒன்றிருக்கிறது. இப்போது நந்தினி தேவி இருக்கும் அறை வழியாக போவதற்கும் ஒரு வாசல் இருக்கிறது. இவற்றை தவிர மூன்றாவது வழி ஒன்று இருக்கிறதல்லவா? ஆம், வேலைக்காரர்கள் போவதற்கென்று ஒரு வழி இருக்கிறது. அரண்மனைக்கு புதிதாக வரும் விருந்தாளிகளை அந்த வழியாகத்தான் என் தந்தை அழைத்து போவது வழக்கம். இளவரசி, அந்த வழியாக என்னை இப்போதே வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து போங்கள். எதற்காக? அங்கே வந்து ஒளிந்திருப்பவர்கள் யார், அவர்கள் என்ன நோக்கத்துடனே வந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான். தங்களை அபாயத்திலிருந்து தப்பி வைக்க வந்தேன். அபாயத்துக்கு இட்டுச் செல்லும்படி கேட்கிறீர்கள்? என் இடையில் எப்போதும் கத்தியிருக்கிறது இளவரசி. தெரியாமல் வரும் அபாயத்தை காட்டிலும் தெரிந்த அபாயத்தை எதிர்ப்பது எளிது. அபாயத்தை நாமே எதிர்கொண்டு போவது இன்னும் மேலானது. ஒரு நிபந்தனைக்கு சம்மதித்தால் தங்களை வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து போவேன். அதென்ன? நானும் தங்களுடன் வருவேன். என் இடையிலும் ஒரு சிறிய கத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற மணிமேகலை தன்னுடைய கத்தியை எடுத்து காட்டினாள். வந்தியத்தேவன் அதற்கு சம்மதம் கொடுத்தான். அப்படியானால் சீக்கிரம் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். சந்திரமதி இங்கே என்னை தேடி வருவதற்குள் போய்விட வேண்டும் என்றாள். நந்தவனத்தை கடந்து வந்தியத்தேவனை மணிமேகலை அழைத்துச் சென்றாள். பிறகு மாளிகையின் ஓரமாக சுவர்களின் கரிய நிழல் அடர்ந்திருந்த இடங்களின் வழியாக அழைத்துச் சென்றாள். பிறகு மாளிகையில் புகுந்து ஜனசஞ்சரம் இல்லாத தாழ்வாரங்கள் நடைபாதைகள் வழியாக அழைத்துச் சென்றாள். பின்னர் கதவு சாத்தப்பட்டிருந்த ஒரு வாசற்படியின் அருகில் வந்தாள். அங்கேயே வந்தியத்தேவனை நிற்க செய்துவிட்டு விரைந்து சென்று ஒரு கைவிளக்கை எடுத்து வந்தாள். கதவை திறந்து உள்ளே விளக்கை தூக்கி காட்டிய போது வரிசையாக படிக்கட்டுகள் அமைந்த குறுகிய நடைபாதை காணப்பட்டது. இருவரும் அப்படிகளில் இறங்கி சென்றார்கள். சிறிது நேரம் சென்ற பிறகு முன்னால் சென்ற மணிமேகலை சட்டென்று நின்று மெல்லிய குரலில், நில்லுங்கள், ஏதோ காலடி சத்தம் போல் இருக்கிறது. தங்களுக்கு கேட்கிறதா என்று கேட்டாள். அத்தியாயம் 34 நிறைவுற்றது.